அனைவருக்கும் வணக்கம். ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் சிஇஜி மிக அருமையான பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றுள் சில பழைய பள்ளிக்கூடங்களுக்கு புது கட்டடங்கள் கட்டி கொடுப்பது போன்று பலவற்றை செய்கிறார்கள். ஒவ்வொருடமும் இதற்காக பணம் திரட்டி இவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வசதியானவன் தாழ்ந்தவனை தூக்கிவிட்டால் நாஸ்டடாமஸ் என்ற ஒரு ஜோசியர் சொன்னாராம், 2020 இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அதுவும் இந்த இளைஞர்கள் இந்த வருடம் எடுத்துக்கொண்டிருக்கிற ப்ராஜெக்ட் தாலசீமியா என்ற ஒரு நோய் உள்ள குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் இதை அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வேறு புது ரத்தம் கொடுக்க வேண்டும். ஏன்னா உடம்பில் உள்ள சிவப்பு அணுக்கள் குறைந்து கொண்டே போகுமா, அதற்கு புது ரத்தம் கொடுக்க வேண்டும், அதற்கு செலவாகிறது. அதை இவர்கள் பணம் தட்டி செய்கிறார்கள். இவருடைய சேவை மிக மிக அருமையாக இருக்கிறது. இவர்கள் இன்னும் மேலும் மேலும் செய்ய வேண்டும். இளைஞர்களாக இவர்கள் இந்தியாவில் மேலும் 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 கொண்டு போக வேண்டும் வேண்டிக்கொள்வோம். இவர்கள் நடத்தும் இந்த அருமையான ஒரு சங்கத்துக்கு பெயர், அது சங்கம் என்று சொல்லுவதுனா, கூட்டம் என்று சொல்லுவனா, இல்லை இளைஞர்களுடைய மனதினுடைய பிரதிபலிப்பு என்று சொல்லுவனா, அதற்கு சங்கர்ஷ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த சங்கர்ஷ மேலும் மேலும் பல்லாயிரம் மாணவர்களை ஒன்றாக சேர்த்துக்கொண்டு பல்லாயிரம் இளைஞர்களை ஒன்றாக சேர்த்துக்கொண்டு முன்னேறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளே ஏதோ திட்டிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு தான் கெட்டி மூலம் கொட்டுறது. அதாவது அவன் திட்டுறது கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இவர்கள் செய்கிறத அனுபவத்தோடு அனுபவிக்கிறான் பாரு. அவன் ஐயா நீ நல்லா இருக்கணும் மனசார வாழ்த்துக்கிறான். அவன் அடி வயிற்றுலேருந்து அந்த வாழ்த்து வருகிறது. அடி வயிற்றுலேருந்து அந்த வாழ்த்து வரும்பொழுது அது பலிக்கும். அதனால் இவர்களும் நல்லா இருப்பார்கள், மற்ற சுற்றுச்சூழலில் இருக்கும் மற்றவர்களையும் தூக்கி விடுகிறார்கள். இந்த சங்கர்ஷ் மேலும் மேலும் வளர வேண்டும். நன்றி.